நம்ம ரசகுல்லா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரசகுல்லா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன், தேவையான அளவு சர்க்கரை, வினிகர் இல்லாட்டி இருந்தால் ஒரு லெமன் இருந்தாலும் போதும், அப்புறம் தேவையான அளவு தண்ணி. ரசகுல்லா செய்யறதுக்கு முதல்ல 1/2 லிட்டர் பால் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. பால் நல்லா கொதி வரட்டும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பால் கொதிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு மூடி வினிகர் இதில் ஊற்றிக்கலாம். மறுபடியும் ஹைலியே வச்சு நல்லா இறக்கி விட்டுருங்க. பாருங்கள், பிதிர் பிதிராக வந்துடுது. தண்ணி வேறு, இந்த பால் வேறு வேறு வந்துடுது. ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா இறக்கி விட்டுருங்க. இப்போ இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பிரித்த பாலை இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் துணி வச்சு ஒரு வடிகட்டியில் நல்லா ஊற்றிக்குங்க. இனி மறுபடியும் பாருங்கள், தண்ணியெல்லாம் போயிடுச்சு. இனி மறுபடியும் நார்மல் வாட்டரை ஊற்றி நல்லா இதை கொஞ்சம் கழுவி எடுத்துருங்க. ஒரு 2 வாட்டி இதே மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கழுவிட்டோம். இனி இந்த தண்ணி நல்லா தண்ணியே இல்லாமல் ட்ரை ஆகணும். அதுக்கு நல்லா கொஞ்சம் லைட்டாக புழிஞ்சு விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் கொஞ்சம் நேரம் கெட்டி தொங்க விட்டுட்டு இந்த தண்ணியே எப்படியாச்சும் ஃபுல்லாக ட்ரை ஆக்கி வைக்கணும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணியே இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப பிதிராக இருக்கும். இது வந்து நல்லா பிசைஞ்சால் நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பண்ணணும். எத்தனை நம்ம பிசைகிறோமோ அத்தனையும் நம்மளோட ரசகுல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பிசையும் போது அந்த தரியாக இருக்கிறதெல்லாம் நல்லா சாஃப்டாயிரும். இன்னொன்று, நிறையா ரிலேட்டிவ்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொல்லியிருந்தீங்க ரசகுல்லா செஞ்சு ரொம்ப ஹார்டாக இருந்தது, ரப்பர் மாதிரி இருந்ததுன்னு. அதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறதுனா, இந்த பிசைகிறது தான். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி அழுத்தி பிசையும் தோறும் அது வந்து ரசகுல்லா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் பிசைகிறதுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கூட நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது பாருங்கள், 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டோம். நல்லா சாஃப்டாகிடுச்சு மாவு. இனி அடுத்ததான் நம்ம கொஞ்சமாக எடுத்து சின்ன பவுலாக இப்படி கையில் வச்சு நல்லா ரவுண்டாக ஒட்டிக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி சின்ன பவுலாக எல்லாமே ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் பால் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கிராக் இல்லாமல் பால் பண்ணணும். இருந்தால் தான் வெடிக்காமல் இருக்கும். சர்க்கரை பாலை போடும்போது வெடிக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இனி நம்ம இனிப்புக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு ஒரு 5 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சுகர் நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சுகர் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இந்த பண்ணி வச்சுருது இது பவுல்ஸை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் போட்டோம்.
இங்கே ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா சின்னதாக போட்ட பால்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ சுவையான ரசகுல்லா ரெடி. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10 to 12 hours வச்சா நல்லா ஜீராலாம் உள்ளே பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 8 hours ஆயிடுச்சு. ரசகுல்லா எப்படி நல்லா ஊறி இருக்குதுன்னு பாருங்கள். சுவையான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.